ராகு திசை, ராகு பகவான் தனது திசாபுத்தி காலத்தில் நல்ல பலனை தருமான் என பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 திசை நடந்தால் ஒரு வளமான பலனை தரும். பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் ஜாதகருக்கு அமைய பெற்று ராகு நின்ற வீட்டதிபதியும் பலமாக இருந்தால் ராகு திசை ஒரு சிறப்பான பலனை தரும். ராகு என்றாலே பிரம்மாண்டம், எல்லாத்தையும் ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ஒரு நல்ல நிலையிலிருந்து நல்ல ஒரு கிரக தொடர்போடு இருந்து ராகு அமையப்பெற்று ராகு திசை நடந்தால் நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உண்டாக்கும். ஒருத்தர் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான நிலையினை ராகு ஏற்படுத்துவார். பொதுவாக ராகு திசை ஒரு சில சாரங்களில் இருந்து ராகு திசை நடந்தால் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் 2ல் ராகு இருந்து ராகு திசை நடந்தால் குடும்பத்தை விட்டு எட்ட போய் இருக்கக்கூடிய அமைப்புகளும், 7 இருந்தால் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவும், 8 அமையப்பெற்று நடக்கக்கூடிய ராகு திசையில் வாழ்க்கை துணை வழி உறவினரிடம் தேவையற்ற பகையும் உண்டாக்கும். பொதுவாக ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் இருந்து திசை நடந்தால் கூட வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு வளமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாக்கும். ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் 8லிருந்து திசை நடத்தக்கூடாது. 8லிருந்து திசை நடந்தால் அந்த ராகுவுக்கு செவ்வாய் மற்றும் சனி தொடர்போடு இருக்கின்ற பொழுது தேவையற்ற வகையில் விபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள், தேவையற்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துலேருந்து திசை நடந்தால் அந்த திசா காலத்தில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா கூட, ஏதாவது ஒரு முயற்சிகளில் மேற்கொண்டால் கூட அந்த முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு அனுகூலங்களும் உண்டாகும். ராகு திசை என்பது 18 வருடங்கள் நடக்கும். ராகு திசையில் ஒரு வளர்ச்சியை அடைஞ்சவங்க, ஒரு பெரிய லெவலில் வளர்ந்தவங்களாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ராகு திசையில் தான் வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க. ராகு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்றால் பொதுவாக உங்களுக்கு சுக்கிரன், புதன் போன்ற கிரக தொடர்போடு இருக்கிறது, குரு பார்வையோடு இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல தொடர்பு கிரக தொடர்போடு இருக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ராகு சூரியன், சந்திரன் போன்ற கிரக தொடர்போடு இருந்தால் உறவினர்கள் பகையெல்லாம் கூட ஏற்படுத்தும். ராகு திசை காலங்களில் ஒரு நல்ல நிலை இருந்தால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ராகுவுக்கு அம்மன் வழிபாடெலாம் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.